கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் செப்டம்பர் 22 அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளாங்குறிச்சி சாலையில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேடு, பணிகள் செயல்பாடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தவர் வளாகத்தில் குப்பைகளை உடனடியாக அகற்றி தூய்மையாக வைத்திருக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். வார்டு வரைபடம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து விஐபி நகர், இந்து நகர், குமுதம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணிகள், குப்பை பிரித்து சேகரிப்பு, குடிநீர் விநியோகம், சிறுவர் பூங்கா பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்றும் பூங்காக்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது மாநகர நல அலுவலர் மோகன், நகரமைப்பு அலுவலர் ராஜசேகரன், உதவி நகர்நல அலுவலர் பூபதி, உதவி ஆணையர் முத்துசாமி, உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ் கண்ணா, உதவி நகர திட்டமிடுனர் கோவிந்த பிரபாகரன், மண்டல சுகாதார அலுவலர் சந்திரன், உதவி பொறியாளர்கள் சாந்தி, கணேசன், கல்யாண சுந்தரம், சுகாதார ஆய்வாளர் ஜீவ முருகராஜ், SWMS ஒப்பந்த நிர்வாகி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.